கோடிக்கணக்கான மதிப்புள்ள கப்பலை அமெரிக்கா ஏன் வேணும்னு கடல்ல மூழ்கடிக்குதுன்னு தெரியுமா? இது ஏதோ தெரியாம நடக்கிற விஷயம் இல்ல. ஓய்வு பெற்ற பழைய கப்பல்களை உடைச்சு இரும்பா மாத்துறதுக்கு பதிலா அமெரிக்க அரசாங்கம் வேணும்னே பிளான் பண்ணி அதை கடலுக்கு அடியில இறக்குது. இரும்புக்கு நல்ல மதிப்பு இருந்தாலும் ஒரு பெரிய கப்பலை உடைச்சு அதுல இருக்கிற நச்சு பொருட்களை எல்லாம் வெளியேற்றி மறுசுழற்சி பண்றதுக்கு ஆகிற செலவு அந்த இரும்பை வித்து வர்ற பணத்தை விட ரொம்பவே அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா லாபத்தை விட நஷ்டம் தான் அதிகம். அதை அப்படியே கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுட மாட்டாங்க. கப்பல்ல இருக்கிற ஆபத்தான ஆயில், கெமிக்கல் எல்லாத்தையும் முழுசா கிளீன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணியை நிரப்பி ரொம்ப சேஃபா மூழ்கடிப்பாங்க. ஆனா இங்கதான் ஒரு செம மேஜிக்கே நடக்குது. கடலோட அடியில போய் சேர்ற அந்த பெரிய இரும்பு ராட்சசன் கொஞ்ச வருஷத்திலேயே லட்சக்கணக்கான கடல் உயிரினங்களுக்கு ஒரு சூப்பரான வாழ்விடமா மாறிடுது. அதாவது அது ஒரு செயற்கை பவளப்பாறையா உருவெடுக்குது. வீண் செலவா போக வேண்டிய ஒரு பழைய கப்பல் இப்போ கடலுக்கு அடியில ஒரு அழகான புது உலகமாவும் டைவிங் போறவங்களுக்கு ஒரு சூப்பர் சுற்றுலா இடமாவும் மாறி இருக்கு. நீங்க கடலுக்கு அடியில டைவிங் பண்ணி பார்த்து இருக்கீங்களா? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Information is wealth.